ஸ்குவிட் கேம் சீசன் 1ஓட ஃபினாலே எபிசோட் 9 பிரேக் டவுன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண எபிசோட ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உண்மையான டேரக்டான ஸ்குவிட் கேமுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கீஹுன்னோ சங்கோ விளையாடுறதுக்காக போயிட்டுருக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா டாஸ் போடுறதுக்காக ஸ்கொயரா ட்ரையாங்கல்னு கேட்கும்போது ட்ரையாங்கல்னு பார்த்தீங்கன்னா கீஹுன் சொல்கிறாரு. விழுந்ததுக்கப்புறம் எதை சூஸ் பண்ணுறீங்க, அஃபென்ஸா டிஃபென்ஸான்னு கேட்கும்போது அஃபென்ஸ்னு சூஸ் பண்ணுறாப்புல. ஸோ இவங்க சின்ன வயசில் விளையாடின அதே கேமை இப்போ பெரிய விளையாடுறதுக்கப்புறம் விளையாட போகிறாங்க. பட் அப்போ ஜாலியாக விளையாடினாங்க. இப்போ வாழ்வாசாவான்ற போராட்டத்தில் விளையாட போகிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் கேம் விளையாடுறதுக்காக அங்கே போகிறாங்க. அது எல்லாத்தையுமே மேலேருந்து அந்த விஐபிஸ் பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போகிறது சண்டை போடுறதுக்காக ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. கீஹுன் ஷூஸ் கட்டுற மாதிரி குனிஞ்சு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிடி மண்ணள்ளி வச்சுக்கிறாப்புல கையில் ஒரு இது பாதுகாப்புக்காக. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம சங்கு வந்துட்டு கீஹுன் வந்து இப்போ விளையாடுறதுக்காக நோண்டிக்கிட்டே வந்து ஒரு பக்கம் காலை வைக்க இந்த கேமோட ரூல்ஸை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து எபிசோட் ஸ்டார்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. அதுவும் ஃபஸ்ட் எபிசோட ஆரம்பத்திலேயே. ஸோ வெளியே இருக்கிறவங்க அஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒத்த காலை தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம். அவங்க இந்த சர்க்கிள் யூஸ் பண்ணி அடுத்த பக்கம் போயிட்டாங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆயிடுவாங்க. அப்புறம் ரெண்டு கால் யூஸ் பண்ணலாம். இப்போ ஹெட்டை டேக் ஓவர் பண்ணணும். இதுதான் இந்த கேமோட ரூல். ஸோ அவர் நோண்டிக்கிட்டே வந்து ஃபஸ்ட்டு காலை வச்சிடறாரு. இப்போ சங்குவை வர கொள்ள வர கையில் இந்த மண்ணை தூக்கி கீஹுன் சங்குவோட கண்ணிலே போட்டுடுறாரு. ஆப்போசிட் பக்கம் வந்து நம்ம இந்த பக்கம் வந்துட்டா இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் ராயல் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மழையுமே பெய்யுது. ரொம்பவே ட்ரமாட்டிக்காக இருந்துச்சு. அண்ட் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இப்போ அடிச்சுக்கிட்டு பிறந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவன் கையில் கீஹோன் சங்குவோட கையில் இருக்கிற கத்தியை தட்டி விட்டுறாரு. சங்குவோ கோட்டை கழட்டி அதை யூஸ் பண்ணி கீஹோனோட கையில் இருக்கிற கத்தியை தட்டி விட்டுறாரு. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க, புரண்டுறாங்க, உருள்றாங்க. இந்த பக்கம் கத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து கீஹோனோட தொடையிலே சங்குவோ குத்திடுறாரு. அண்ட் அவனை குத்தி கொள்ளலான்னு வர அந்த இடத்துல கையை வச்சே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கீஹோன் தடுத்து கையில் கத்தியை குத்துறது மட்டும் இல்லாமல் அவனை தூக்கி கீழே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டு அவன் காலையும் கடிச்சு விட்டு இப்போ கீஹோன் சங்குவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அடிச்சு நீ தாண்டா அதுக்கெல்லாம் காரணம், நீ உன்னால தாண்டா அவங்கள செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கத்தியை உரிவு போட்டு ஜெயிக்கலாம் சொல்லி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்காப்ல நவுந்து. ஸோ ஜெயிக்க போறாரு அப்படின்ற மாதிரி மேலே விஐபிஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு ஞாபகம் வந்து ஐயோ நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு, நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் கிளம்புறதுக்காக பெரும்பாலான பிளேயர்ஸ் முடிவு பண்ணால் இங்கே எஸ்கேப் ஆகலாம்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து அவர் பார்த்தீங்கன்னா கேமை நிறுத்தத்துக்காக ட்ரை பண்ணுறாரு. இதை ஃப்ரெண்ட் மேன் கிட்ட சொல்லும் போது எது கேம் முடிகிற டைமில் எஸ்கேப் போனாடா லூசாடாயவன் அப்படின்னு சொல்லி மேலே இருக்கிற விஐபியில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா போதுண்ணா இவங்களாம் பார்த்தீங்கன்னா உயிர் பொழைச்சிட்டு போட்டோம், இங்கேருந்து போயிடலாம். ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி இங்கேருந்து போயிடலாம். மிச்சம் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் செத்தவங்களுக்காக அவங்க பணம் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லும்போது என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லி நம்ம சங்குவை பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு அவரே கழுத்தில் குத்திட்டு செத்துறாரு. இந்த கில்ட்டோட வாடுறதுக்கு நான் செத்தே போகலாம் அப்படின்னு சொல்லி அவருமே செத்துட்டாரு. கீஹுன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சங்குவோட பாடியை கட்டி பிடிச்சி அழுந்துட்டு இருக்க அதோட பார்த்தீங்கன்னா எல்லாம் முடியுது. எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிற மாதிரி எல்லா இடமே ஃப்ளாட் ஆகிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் கூட்டமாக இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாமல் காலியாக இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ கீஹோனை கட்டி ஒரு காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே தான் ஃப்ரண்ட் மேன் வந்துட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா அவரை பார்த்து பரவாயில்லடா நீ இவ்வளோ தூரம் வருவேன்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது யாரா நீங்களாம் அப்படின்னு கீஹோன் கேட்குறாப்புல. குதிரை ரேஸ் தெரியுமா, நீங்களாம் குதிரைங்க மேலே பந்தயம் கட்டுவீங்க, நாங்கள் மனுஷங்க மேலே பந்தயம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் பார்த்தா விளையாட்டா தெரியுதா, யாரா நீ அப்படின்னு சொல்லி கீஹோன் கேட்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மயக்க கேஸை ஆன் பண்ணி அவரை பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுறாங்க. அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஏரியாவில் தூக்கி போட்டு போயிடுறாங்க. வாயில் விற்று ஒரு ஏடிஎம் கார்டோட தூக்கி போட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு தும்பும் போது ஏடிஎம் கார்டு வெளியே விழுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒருத்தர் வந்தது பிரைஸ் தள்ளாடு ஜீசஸ் சேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. இது ஒரு சின்ன மெட்டஃபர் தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சீசனோட ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டிங்கன்னா அந்த சமயத்தில் வந்து இதே மாதிரி தான் அந்த சேல்ஸ்மேன் ஒருத்த பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து உட்காரும் போது இதை பாருப்பா எனக்கு கடவுள் மேலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொல்லுவார். ஐ மீன் ஜீசஸ் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவார். இப்போ அட்லாஸ் பார்த்தீங்கன்னா பிரைஸ் தள்ளாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காப்புல. இது ஒரு நல்ல மெட்டஃபர். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வாயிலேருந்து அந்த கார்டு எடுத்துகிட்டு போய் மிஷினில் போட்டு பார்க்க பின் நம்பர் கேட்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் ஒருவேளை இவரோட நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி 0456 அதை போட்டு பார்க்குறாப்புல உடனே பார்த்தீங்கன்னா காசு வந்துடுது. ஒரு 10,000 வான் எடுக்கிறாரு. இப்போ அந்த 45 பில்லியன் அவரோட அக்கௌண்ட்டில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாப்புல. அதை பார்த்து வீட்டுக்கு வரும்போது ஆந்தி வேலை பார்த்தீங்கன்னா சங்குவோட அம்மா கொஞ்சம் மீனை கொடுத்து விடுவாங்க. உன் அம்மா வேலைக்கு வரலடா வீட்டுக்கு போய் என்னன்னு போய் பார்க்கும்போது தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க கீழே படுத்துட்டு இருக்காங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அங்கே தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு அவங்க அம்மா ஆக்சுவலி இறந்துட்டாங்க. ஸோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு காசுக்காக வந்தது இதுக்காக தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்துலேயே உட்காந்து அழுந்துட்டு இருப்பாரு. 1 இயர் லேட்டர்னு காட்டுறாங்க. ஒரு வருஷம் கிராஸ் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. பட் ஒரு வருஷம் மாதிரியே ஃபீலே ஆகாது. ஏதோ அடுத்த நாள் நடந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு வருஷம் கிராஸ் ஆயிருக்கு அப்படி மாதிரி காட்டுறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மேனேஜர் நம்ம கீஹோனை கால் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கள் பேங்க்லேருந்து கூப்பிட்டு இருக்காப்புல. அவர் பேங்க்கில் தான் இப்போ அந்த அக்கௌண்ட்டில் ஏகப்பட்ட காசு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் நிறைய காசு இருக்குது சார், பட் இப்போ அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது, எங்ககிட்ட ஒரு புது ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் எந்திரிச்சிட்றாப்புல. ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்கறதுக்கு ஒரு 10,000 வான் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. என்ன இருந்தாலும் கோடிக்கணக்கில் காசு வச்சுட்டு 10,000 வான் கேட்குறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10,000 வானியுமே கொடுத்து விட்றாரு. அதை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போய் பீச்சோட உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாப்புல நம்ம கீஹோன். அங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் விற்கிற ஒருத்தவங்க வந்து இந்த ரோஸை வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு
ரோஸை வாங்கிட்டு காசை கொடுத்து விட்டுறாரு. அண்ட் அந்த ரோஸில் ஏதோ ஒரு கார்டு இருந்துகிட்டு இருக்கு. அதில் ஸ்குவிட் கேமோட சிம்பிள் போட்ட கார்டாக வேறு இருக்குது. கார்டு எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு இந்த டைமுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கை பில்டிங்க்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஸ்கை பில்டிங்கில் ஏறி போய் பார்த்தா அங்கே நம்ம இல்டாம் தாத்தா படுத்துக்கிட்டு இருக்காப்புல. ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ஷாக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் அங்கே தான் வந்து இல்டாம் தாத்தா வந்துட்டியாடா அதை தண்ணி எடுத்து கூட அப்படின்னு சொல்லும்போது ஐயோ தாத்தா உண்மையை சொல்லியா யார் நீ அப்படின்னு சொல்லி அவன் கேட்க அங்கே கீழே ஒருத்தர் இருக்கான் பார்த்தியா, அவன் ரொம்ப நேரமாக குடிச்சிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ என்னையா வளரிக்கிட்டு இருக்க, அவனை யாருமே தூக்கல, ஐயோ என்னையா வளரிக்கிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது நீதாயா உண்மையை சொல்லியா அப்படின்னு சொல்லி கீஹன் கழுத்தை பிடிக்க ஏன் என்கிட்ட வர, நான் உனக்கு ஒரு சாம்பிள் காட்டா, நம்ம வேணா ஒரு கேம் விளையாடுவோம். அங்கே ஒருத்தர் ரோட்டோர் உட்காந்துக்கிட்டு இருக்கான் பார்த்தியா, அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யாருமே ஹெல்ப் பண்ணல. ஐ மீன் நடுராத்திரி 12 மணிக்குள்ளே யாருமே ஹெல்ப் பண்ணலன்னா நான் ஜெயிச்சிட்டேன், யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு கீஹோன் கிட்ட சொல்லும்போது கீஹோன் அதை கேட்டுட்டு அவனுக்கு யாராவது காப்பாற்றி நான் ஜெயிச்சிட்டேன்னா நானே உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன கொண்டுருவியா, இல்லாம் தாத்தா கிட்ட உண்மையிலே நீ யாரியா அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலி இல்லாம் தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர், நிறைய காசு பணம் வச்சிருக்காரு. ஸோ எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு சந்தோஷமே இருக்கிறதில்ல. காசு பணம் இல்லாத அன்னைக்கு கூட நான் நிம்மதியாக சந்தோஷமாக தான்டா இருந்தேன். காசு பணம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்து மேலேயுமே எனக்கு சலிப்பாயிடுச்சு, எது மேலேயுமே விருப்பம்லாம் போயிடுச்சு. அதனால் நானே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து மாதிரி ஒரு கேமை உருவாக்கி அதன் மூலமாக என்டர்டெயின்மெண்ட் ஆகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஏயா இதெல்லாம் ஒரு காரணம், நீ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு இதான் கிடச்சிதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீஹோன் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காப்புல. எதுவுமே அதிகமாயிட்டா வந்து எல்லாமே சலிச்சு போயிடும். அண்ட் இந்த மனுஷத்தன்மை எல்லாமே இப்போலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் புலம்பிக்கிட்டு இருக்க அந்த டைமில் தான் கீழே அந்த ரோட்டோட விழுந்து கிடந்த பெரியவரை யாரோ ஒருத்தங்க வந்து செக் பண்ணிட்டு போகிறாங்க. செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நவுந்து போயிடுறாங்க. அவள் போயிட்டால இன்னுமாடா அந்த மனிதத்தன்மை மனிதனையெல்லாம் இருக்குன்னு நீ நம்பிக்கிட்டு இருக்க, மனுஷத்தன்மையெல்லாம் எப்பயோ போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் தான் கிட்டத்தட்ட 12 மணி ஆக போகிற மாதிரி போகுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க செக் பண்ணிட்டு போனாங்களே அவங்க இப்போ போலீஸை கூப்பிட்டு வந்து அவங்களை காப்பாற்ற வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கீஹோன் பார்த்துட்டு யோ தாத்தா பார்த்தியா இன்னும் மனிதநேயம் சாகலையா, இன்னும் நல்லா தான் இருக்குது, எல்லாம் மனுஷங்களாம் மனிதநேயத்தோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இல்னாம் தாத்தா செத்துறாரு. நீ அதை பார்த்தேன்னு எனக்கு தெரியும் தாத்தா, இன்னும் மனிதநேயம் சாகலை, நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு போகிறாரு. அங்கே தான் ஃப்ரண்ட் மேனுமே வராரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹோஸ்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, அந்த ஹோஸ்ட் வேறு யாரும் கிடையாது, நம்ம இல்னாம் தாத்தா தான். மாஸ்க்கை காட்டி வச்சுட்டு விளையாட்டை வேடிக்கை பார்க்குறத விட விளையாடி பார்த்தா தாண்டா கிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாப்ல. இப்போ அந்த ஃப்ரண்ட் மேன் பார்த்துட்டு இல்னாம் தாத்தாவோட கண்ணையுமே மூடிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. முடிவெட்டத்துக்காக கடைக்கு போகிறாரு. நல்ல தாடி கிடியெல்லாம் ஷேவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடியை வந்துட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் டை அடிச்சிருந்திருக்காரு. ஸோ ரெட் அண்ட் ஷாங்ஸ் ஸ்டைல் மாதிரி பண்ணியிருந்திருக்காப்புல. அண்ட் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ டேரெக்டாக காங்ஸேபியாக்கோட தம்பியை தான் பார்க்க போகிறாரு. அக்கா எனக்கு தெரியும்ப்பா வா நான் ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூப்பிட்டு போய் இப்போ நம்ம சங்குவோட அம்மா அந்த பாட்டிமா கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பையனை விட்டுட்டு போகிறாங்க. இந்த பேகை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பேகை கொடுத்துட்டு போக அண்ட் அந்த பையனுக்கு அந்த பாட்டிமா சாப்பாடு கொடுக்குறாங்க. பையன் திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பணம் இருக்குது, உள்ள ஒரு கார்டு இருக்குது, இது வந்துட்டு நான் சங்குவுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கீஹன் கொடுத்துட்டு போகிறாப்புல. இப்போ ஒரு அங்கேருந்து டேரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கூப்பிட்றதுக்காக போயிட்டுருக்காரு. ஏன்னா இப்போ இவர்கிட்ட காசு இருக்குது, ஃபைனான்ஷியலாகவே ரொம்ப ஸ்டேபிளாக இருந்துகிட்டு இருக்காப்புல. இவ்வளோ காசு வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம்ல. ஸோ அதனால் இப்போ அவரோட பொண்ணை கூப்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஆந்திவேக்கு போயிட்டுருக்காரு. அண்டு ஒரு மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது தான் எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவனை கூப்பிட்டு போனாப்புல ஒரு ஆள் அதே சேல்ஸ்மேன் இப்போ வேறு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கான். அண்ட் இவர் அங்கே தேடி போய் அந்த சேல்ஸ்மேன் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறான். பட் அவன் விளாட்ன ஆள் கூட இது உனக்கு வேணாயா அந்த கார்டை கூடியா போனா செத்துருவ அப்படின்னு சொல்லி அந்த கார்டை இவர் வாங்கிட்டு போகிறாரு. அண்ட் ஏர்போர்ட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த கார்டை பார்த்துட்டு போய் இவர் கால் பண்ணி வாங்க சார் இந்த கேமுக்குள்ளே வரவேற்கிறோம், உங்கள் நேம் டேட் ஆஃப் பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது நேம் சாங்கிஹோன் அப்படி சொல்லி டேட் ஆஃப் பற்றியுமே சொல்கிறாப்புல. அண்ட் நான் உங்களை தேடி வருவேன்டா, மனுஷன்டா, நான் குதிரை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது பிளேயர் 456 நீயா எதுவும் குட்டக்க மட்டக்க பண்ணி வைக்காத அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களை தேடி வரேன்டா, நான் வந்து உங்களை எல்லாத்தையும் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக போனவர் அப்படியே ஒரு யூட்டன் போட்டு திரும்ப வந்துடுறாப்புல. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடே முடியுது, இந்த ஃபஸ்ட்டு சீசனே முடியுது. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஒரு டிப்ரெசிங்கான சீரீஸுங்க. அந்த டைம்லலாம் வந்துட்டு டாக்டர்ஸே நிறைய பேர் எச்சரிக்கை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, டிப்ரெஷன் இருக்கிறவங்க இந்த சீரீஸை பார்க்காதீங்க இன்னுமே டிப்ரெஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு சீரிஸ் பார்க்குறதுனாலே ஹெல்த் மோசமாகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சீரிஸ் தான் இந்த ஸ்குவிட் கேம் சீரிஸ். ஆனால் இப்போ அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. இப்போ ஒன்றும் இதை பார்க்குறதுல சர்ப்ரைஸ் கிடையாது. அப்போ டிப்ரெஸிங்காக இருந்தாலும் இப்போ பார்க்குறதுக்கு ஒன்றுமே பெருசாக தெரியல. உண்மையிலே அந்த டைம் பார்க்கும்போது உண்மையிலே நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி கனமாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் இந்த சீரிஸ் வந்துக்கிட்டு இருக்கோம். எகைன் மனுஷங்களோட அந்த ஒரு பேராசை மனிதநேயம் இதையெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா தீமா வச்சு கொண்டு போயிருந்திருக்காங்க. அது ஸ்குவிட் கேம் மூலமாக நம்மக்கிட்ட காட்டியிருந்திருக்காங்க. ஸோ உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு. கொரியாலெலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஹார்ட்டை புழக்கிற மாதிரி தான் படம் எடுப்பாங்க, இது பண்ணுவாங்க போட்டிருக்கு. ஓல்டு பாயிலேருந்து இந்த ஸ்குவிட் கேம் வரைக்கும் அப்படியே ரொம்ப பார்த்தீங்கன்னா டீப் எமோஷனில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் சொல்லுது. அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்குவிட் கேமோட சீசன் 2 பிரேக் டவுனில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பாய்.